அனல் போடுப்பா, அனல் போட போயிச்சுக்கிற. இரு போடுற இரு. யோ 4 பேர் வந்து என்ன நினைப்பாங்க? 5வது ஆளா நினைப்பாங்க. இப்பவே நீ கத்தின்னு இருக்க. ஓ 20,000 ரூபாய் கான்ட்ராக்டா? என்னடா நினைச்சுக்கிறீங்க நீ? இந்த பாரு, பிரியாணி பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சாம்பார் ரெடி ஆகி இருக்கு, கம்முனு இரு. பிரியாணிக்கு சாம்பாரா? டேஸ்டா இருக்கும். புதுசா நான் தான் கண்டுபிடிச்சுக்கிறேன் இப்போ. ஐயோ வீட்டுக்கார வந்து என்ன சொல்லுவான்னு தெரியல. பிரியாணி என்னன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கான். அரிசி இருக்குதுடா. தம்மு போட்டே சரி. ஏன் கத்தின்னு இருக்க? கம்முனு இரியா. அவங்க ஏதாவது குறை சொல்லட்டும், உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள என்ன குண்டாங்கன்னால ஏறி வச்சுக்கிறாங்க தெரியலையடா, ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். மாப்பிள்ள ஐயோ ஏம்பா, பிரியாணி டம் போட்டு வச்சுக்கிறேன். மூடுங்கப்பா. நீ மூடு. டேய் மாப்பிள்ள, ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன நெக்ல பேசுறேன் என்ன மாப்பிள்ள? ஏன்பா நீங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களா? இப்பெல்லாம் சோறு போட முடியாது. ஏங்க, நாங்க கௌரவமான குடும்பம், எங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. மாப்பிள்ள உங்க குடும்பம் போய் கவர்மெண்ட் குடும்பம்ன்ற மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள அசிங்க பத்திரியா? கம்முனு கொஞ்ச நேரம் உட்காந்து துண்டு போயிடலாம். சரி மாப்பிள்ள, வெயிட் பண்ணி சாப்பிட்டு போலாம். நம்ம உப்பு இருக்கா பாரு. கொதிக்க தண்ணி என்ன பாக்குறது? யோ சமையல் மேஸ்திரி நீதானே செக் பண்ணா? நான் சமையல் மேஸ்திரி, நீ சமையல் மாஸ்டர். நீ தான் செக் பண்ணணும். தம்பிங்களா, அந்த ஆள் கடைக்குறான், நீங்க செக் பண்றீங்களா? மாப்பிள்ள சுத்தன்ல முக்கியத்துவம் இருக்குது நம்மள. வா அப்படி போய் உட்காரலாம். வா. என்னண்ணா ரெடி ஆகிக்குது? ஸ்வீட்டு, கத்திரிக்காய். மேஸ்திரி வீட்டு ஓனர் இருந்திருங்க, போய் பாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு. சாம்பார் திங்கிறாங்க. சாம்பாரா? யோ சாம்பார் நான் எப்பயே சொன்னேன். பிரியாணிக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்குமா? இது புதிய டிஷ். பிரியாணிக்கு சாம்பாரா? இதுனா காம்பினேஷன் ஒண்ணுமே புரியல எனக்கு. நல்லா இருக்கும். வர ஃபங்க்ஷன் எல்லாம் இதுதான் ஃபேமஸ். என்ன அந்த அண்ணன் இங்க இருக்கிறாரு? நீ என்ன பண்ற? பாப்பா தம்பி. நோ உங்களை அன்னைக்கே தொத்தி வச்சாங்கல்ல. துரத்தி அடிச்சாங்களா? என்னப்பா சொல்ற? அதெல்லாம் கேட்டு இருப்பீங்களா? இது ஒரு ஆளு. போடா. நோ இருண்ணா, நீ ஏன்னா கோவப்படுற? அது எங்க ஊருக்காரு தம்பினா. தம்பி எதுக்காடா இவர் துரத்தி வச்சாங்க? இவர் செஞ்ச பிரியாணில எலி இருந்துச்சு. குட்டி எலி பார்த்து போய் பெருசா பேசுறான் பாரு. குட்டி எலி பெருசா பேசுறான் பாரவா. நோ எலி போட்டதே தப்பு. அதான் குட்டி எலி பெரிய எலி. குட்டி எலிப்பா மாஸ்டர். அன்னைக்கு போட்ட எலி எவ்வளவு பெருசு? அது பெருசு எலியோட பெரிய எலி போல தெரியுது. அது தூரத்துல பார்த்து அப்படி தெரிஞ்சு இவ்வளவுதான். நோ இந்த ஆளு அன்னைக்கு அச்சு தத்துனாங்கண்ணா. உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல சேர்த்து வச்சுக்கிற. எனக்கு எப்படா தெரியும்? சமையல் வேற இந்த ஆள் தான்டா இன்னைக்கு. சாப்பிட்டு போலான்னு வந்தேன், வேலைக்கு ஆகாது. இந்தா 500 ரூபாய் மொய் காசு. என்னப்பா போயிடுற? இந்த ஆளு செஞ்ச பிரியாணி யார் சாப்பிடுவாங்க? நான் வரேனா? யோ என்ன வந்தவன் சோறு துண்ணாதே போறான். மிச்சம் 150 ரூபாய் மிச்சம். என்ன 150 ரூபா மிச்சம்? அவன் நல்லா இந்த பிரியாணி துணிட்டு போயிருப்பான்ல, இப்ப பிரியாணி காசு மிச்சம். ஐயோ யோ போய் சாம்பார் எதுவும் செய்யணும். போய் பாரு, டைம் வேற ஆகுது. ஃபங்க்ஷன் தான் வந்துடுறீங்களா? சோறு போடுவாங்க. நோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க தேவையா? என்ன ஃபங்க்ஷனா? எனக்கு தெரியலப்பா. மாப்பிள்ள நம்ம கேஸ் போலிக்குதா? சரி என் கூட சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுறியா? சரிப்பா. எவ்வளவு காசு வச்சீங்கடா? 10 பைசா இல்லப்பா. கீஞ்சிச்சு. மாப்பிள்ள வாங்க, குண்டான தரையின்னு கிடக்குறான். எப்போ ரெடி ஆகும் போய் கேட்கலாம். அவருக்கு எலி குஞ்சு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? என்ன அப்படியா? போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அவங்க இவ்வளவு பெரிய எலி வந்துச்சு, அதை பத்தி பேசிக்கின்னு இருக்கோம். அதை போய் கேட்டாங்களா? நம்மப்புல எலி வந்துச்சுன்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தம்ம தொண்டு எலிப்பா. நான் தம்ம தூண்டு எலியா? காது மேலே வைப்பேன். எலி போட்ட செஞ்சு தருவா. ஹேய், இந்த ஃபங்க்ஷன் ஓனருக்கே தெரியும், நீ கம்னரு. மாப்பிள்ள பிரியாணி சாப்பிட்டே வேணுமா? தெரியலையடா. சரிவா அந்த ஆள் கிட்ட போய் கேட்கலாம். போய் கேட்போம். இத பாரு, இந்த எலியை பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாது. சரி வாங்க தம்பிங்களா, கூப்பிடலான்னு வருத்தப்படாதீங்க. ஃபங்க்ஷன் திடீர்னு வச்சிட்டோம். பரவாயில்ல. எங்க அப்பா கிட்டயாவது சொல்லிக்கிறீங்களா இல்லையா? உங்க அப்பா நான் பெரிய பருப்ப அவனை பத்தி பேசுனிக்கிற. கம்பூர் மாப்பிள்ள பேசினிக்கிறேன்ல. பேசுறத விட்டு என்ன நம்ம பேசுங்கிற? எலி பத்தி பேசுடா. ஐயோ தெரிஞ்சிச்சா? தம்பி சாப்பிடுறீங்களா? ஒரு தட்டு போட்டு தட்டா? ஆத்தா எலி லெக் பீஸா? தம்பி ரவுண்ட் எலி தான்ப்பா. இது ஏன்பா பெருசு பட்டுறீங்க? ரவுண்ட் எலி இருந்தாலும் எலி தானியா? அது போட்டு சமைச்சிருப்பானுங்க. தம்பி அது நம்ம ஃபங்க்ஷன்ல வேற ஃபங்க்ஷனு. வேற ஃபங்க்ஷனா இருந்தாலும் அந்த ஆள் தானே சமைச்சான். பாயிண்ட். தம்பிங்களா ஃபங்க்ஷனுக்கு எடுத்து விட்டுறாதீங்கடா. இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும்டா. அப்ப எங்களுக்கு பசிக்குதா? சாப்பிடுங்கப்பா.
அது எலி பிரியாணி சாப்பிட மாட்டோம். நீ காசு குடுத்துனா வெளியே போய் சாப்பிட்டுப்போம். எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவனுக்கு தான் போய் கொடுப்பானுங்க, இவனுக்கு நம்ம கிட்டே கறக்குறானுங்க. ஏய் தம்பிங்களா, இந்தாங்கடா, யார்கிட்டயே சொல்றாதீங்கடா. அதெல்லாம் சொல்ல மாட்டோம். மாப்பிள்ள 500 ரூபா போதுமாடா? போதும், வாட போலாம். தம்பி யார்கிட்டயே சொல்றாதீங்கடா. நோ சொல்ல மாட்டானா, எங்க அப்பா வந்தனாக்கா நாங்க இங்க வந்தேன்னு சொல்லாத. வா மாப்பிள்ள போலாம். உங்க அப்பா கிட்ட நான் சொல்லவே இல்லையே. அந்த காஞ்சி போன சொல்லனால வருவான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. காஞ்சி போனவனா? மாப்பிள்ள விருந்தெல்லாம் தடப்புதெல்லாம் நடந்துங்கிறாப்புல இதா. வா மாமே, நீ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீட்டு ஃபங்க்ஷனு நான் வராம இருப்பேனா? ரொம்ப சந்தோஷம். பிரியாணிலாம் ரெடி ஆயிடுச்சு மாமே, வா டேஸ்ட் பாரு. பிரியாணி செய்தது யாருப்பா? அவங்கதான் மாமே. சார் எப்படி இருக்கிறீங்க? ஏய் மாப்பிள்ள, வேற ஆள் உனக்கு மாட்டலாடா, இவனுங்களை செஞ்சானுங்க. எப்பவுமே தமாஸ் தான். வாய முடியா மாப்பிள்ள, இவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா? என்ன மாமே, அந்த எலி மேட்ரா? எலியா? அது இல்லப்பா, அது வேற போட்டுக்கிறானுங்களா? போன வாரம் ஃபங்க்ஷன்ல எலிய போட்டு சமைச்சிருக்கிறானுங்க மாமே. கிஞ்சிச்சு போ. போன மாசம் நம்பூர்ல இவனுங்களை வச்சிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. இப்ப இதெல்லாம் நேத்துக்கு நான் விடுனா? யோ வாய மூடியா. என்ன மாமே, சொல்லு மாமே, கேட்கும் போது அப்படியே கூசுது. மாப்பிள்ள இவங்க சுத்தமே கிடையாது மாப்பிள்ள, கையை கூட கழுவ மாட்டானுங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணானுங்க தெரியுமா? கருவாடு வாங்கி வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு எடுத்து போறதுக்கு. கறி பீஸ் எல்லாம் எடுத்துட்டு கருவாடு தூக்கி போட்டானுங்க மாப்பிள்ள. அதுல டிஃபரெண்டா இருக்குன்னு அவன் தான் சொன்னான். என்னத்த டிஃபரெண்டா இருக்குன்னு அவன் சொன்னா? யோ, இந்த பிரியாணில நயா பண்ணி வச்சுக்கிறீங்க. அவனுக்கு தான் தெரியும். சாம்பார் செய்யறேன். மாப்பிள்ள கோச்சுக்காத, எல்லாரும் பிரியாணி சாப்பிடும்போது நான் சாப்பிடாத உங்களுக்கு வருத்தமா இருக்கும். இந்த கிஃப்ட் நான் வரேன் மாப்பிள்ள. என்ன மாமே, அவனுக்கு பிரியாணி தொடுறதோட நான் பச்சை தண்ணி ஊத்துட்டு படுத்துருவேன் மாப்பிள்ள. நீ கோச்சுக்காத, அடுத்த ஃபங்க்ஷன்ல நான் வேற ஆளு வைக்கிறேன். வரட்டேன்? ஆட பாவீங்களா டேய், வரவங்கலாம் சோறு துண்ணாதே போறாங்களையா? மிச்சம்னு இந்த டப்ரா சோறு என்ன பண்ண போறேன்னே தெரியலையா? கை பிறந்த பொங்கல் ஞாயிறு முஞ்சா திங்களே. ஏ தம்பிங்களா, வாங்கடா, நீங்க வந்தாதானே ஃபங்க்ஷனே களை கட்டுதுடா. நான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சானா? காலையில இருந்து நான் சாப்பிடாம இருக்கிறேனா? தம்பிங்களா பக்காவா ரெடி பண்ணியாச்சு, கவலையே படாதீங்க. மாஸ்டர் யாருன்னா? மாஸ்டர் வெளியூர்காருப்பா. நோ, போன வாரத்துல ஒரு மாஸ்டர் பிரியாணி செஞ்சுக்கிறாரு, அதுல எலி இருந்துக்குதா. எலியா? இந்த தத்திரபூச்சும் திரும்ப கூட மாட்டிக்கிறானுங்களே. டேய், அந்த ஆள் தான்டா அவங்க. ஆமா நோ, அதே பிரியாணி மாஸ்டர் தான். அதுக்கு முந்தின வாரம் போயிட்டு ஒரு இடத்துல பிரியாணி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முந்தின வாரமா? அங்க என்னப்பா ஆச்சு? பிரியாணில பார்த்தா ஜெட்டி இருந்துக்குது. நான் ஜெட்டியான்னு கேட்டா வைக்கிங் ஜெட்டின்றான். வைக்கிங் ஜெட்டியா? ஐயா நோ, பிரியாணில பஞ்சு போல வெந்து போயிடுச்சுண்ணா அந்த ஜட்டிய. டேய், அதே சாப்பிட்டீங்க? நான் அதை சாப்பிடல, அதை மட்டும் ஓரம் அதிக வச்சுட்டு சோத்தை மட்டும் சாப்பிட்டேன். நான் லைட்டா டேஸ்ட் தான் பண்ணேன். எலி பிரியாணி, கருவாடு பிரியாணி, ஜட்டி பிரியாணி. டேய், என்னென்ன பிரியாணிடா செஞ்சுக்கிறீங்க? அதே மாதிரி இருக்கிற மூஞ்சி அதே மாதிரி தானே இருக்குதா? ஏய் எலி, ஜெட்டி நல்லா இருக்கிறீங்களாப்பா? வாங்கப்பா. நோ, இந்த வச்ச பிரியாணி செஞ்சா வேலைக்கு வாங்க போலாம். என்ன வாழ்த்துக்கள், போயிட்டு வரேன். வா சாப்பிடலான்னு. எவ்வளவு மிச்சம் பாத்தீங்களா? ஏய், தாங்க முடியலடா. என்னயா அது? அது கூல்ட்ரிங்க் சில்லுன்னு இருந்தது, நான் தான் சூடாகட்டும்னு வச்சேன். யோ, சூடாகட்டும்னு வைக்கிறதுக்கு என்னயா இது? ஏன் அப்படி பண்றீங்க? ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லாம ஃபங்க்ஷன் எத்தனை பாரு, நீ உடலன்னு பண்ணிடுறேன். டேய் குமாரா, வேணா தப்பா நினைச்சிக்காதண்ணா, வீட்டுக்கு வந்தண்ணா, அப்ப நீங்க இல்லண்ணா. 24 மணி நேரம் வீட்டுல தாங்கிறேன், நான் இல்லையா? சரி உண்ணா, மன்னிச்சுக்கண்ணா, சாரிண்ணா. சரி இருக்கட்டும் விடு. இவனுக்கு எங்கே பார்த்த மாதிரி இருக்குதா? நீங்களும் பாத்துட்டீங்களா? ஃபங்க்ஷன் இல்லைன்னா இன்னைக்கு கேன்சல். நீ போனா, நீ போ. போயா கேன்சல். நீ ஃபங்க்ஷன் போயா.